Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரன்ன காலத்துல குடுக்குற குட்டு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் வரும் பேட் பல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்கு நொடி இல்ல சதறது மொத்த வேர்ல்ட் தல காலத்துல குடுக்குற குடுப்பணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் வரும் பேட் பல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்குன நொடியில சதறது மொத்த வேர்ல்டு அங்கெல்லாம் வந்து நான் ஒரு 10 லேயர் எடுத்தேன் ப்ரோ கத்திட்டு இருந்தேன். அஜித் சார் வந்து கொஞ்சம் வில்லன் ஷேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் மைண்ட்ல இருந்தது. அதை வச்சு தான் எழுதினேன். எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. இது 7 நாளைக்கு முன்னாடி தான் நான் ரெக்கார்ட் பண்ணியே அமிச்சேன். ட்ரெய்லர்ல வந்ததை பார்த்தது எனக்குமே ஷாக் தான். ரேண்டமா ட்ரெய்லர் பார்க்கும்போது தலையோட என்ட்ரிக்கே நம்ம வாய்ஸ்னா இதுல வந்து லிரிக்ஸ் ஃபுல்லா நான் தான் எழுதினேன். வாய்ஸ் வந்து எக்கோயிஸ்டிக்கா இருக்கணும். எக்கோயிஸ்டிக்னு சொல்றது கோரஸ் மாதிரி இருக்கும், நிறைய பேரோட சவுண்ட் இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு 10 இருந்து 15 லேயர் ஆஃப் வாய்ஸ் பண்ணேன். ஆதிக் சார் செம்மையா அப்ரிஷியேட் பண்ணாரு. சூப்பரா பண்ணியிருக்கான்டா அந்த பையன், நல்லா எழுதியிருக்கான், சூப்பரா இருக்கு, வெடியா இருக்குன்னு. பாட்டில் வந்து 4 லைன் தான் நீங்க கேட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு 6 லைன் கிட்ட எழுதி கொடுத்துருக்கோம். தலை அந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலே செம்ம ஃபீல்ல. அப்படி ஒரு படம் அதை விட்னஸ் பண்ண போறோன்றது செம்ம ஹாப்பி ப்ரூ. நம்ம அதுல ஒரு பார்ட்டா இருக்கும், நம்ம வாய்ஸ் வருதுன்றதுலாம் நான் உண்மையா சொல்லணும்னா கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. தலையோட பிஜிஎம்ல ஒரு ரேப் போர்ஷன் ஒரு 8 லைன் எழுதியிருக்கேன். ஆனா அது வெடியா இருக்கும். என்னன்னா இந்த படத்தோட ஹைப் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் பாடியிருக்கேன்ற அந்த ஹைப்பே எனக்கு கம்மி பண்ணிடுது. ஆக்சுவலா எனக்கு படத்தோட ஹைப் தான் அதிகமா இருக்கு. நான் உங்ககிட்ட சூப்பரா இருக்கலாம்னு கேட்கவே வேணாம், ஏன்னா நல்லா தான் இருக்கீங்கன்னு தெரியும். சின்ஸ் குட் பேட் அக்லி வந்து பயங்கரமான ஒரு பஸ் இருக்கு. அதுல அந்த ரேப் போர்ஷன் முக்கியமா அதுக்கு தான் ஒரு ஹைலைட். ஏன்னா அனிமேஷன்ல வரும், அப்படியே எரப்டாராங்க ஆடியன்ஸ்லாம். ஸோ அந்த இதை பாடி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? இப்போ நான் வந்து இது என்ன ஃபீல், இது என்ன நடந்ததுன்ற நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா தெரியாது. இது 7 நாளைக்கு முன்னாடி தான் நான் ரெக்கார்ட் பண்ணியே அமிச்சேன். ஓகே. ஸோ இது எனக்கு படத்துல வருமானே தெரியாது. ட்ரெய்லர்ல வந்ததை பார்த்தது எனக்குமே ஷாக் தான். ஓகே. இது எப்படி நடந்ததுன்னு சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஏஷியஸ் ஸ்மித்னு சொல்லி, என்னோட நடராஜன் நாட்டியம் சாங்கோட மியூசிக் ப்ரொடியூசர். அவர் தான் குட் பேட் அக்லில அடிஷனல் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்றாரு. ஸோ நான் வேற பாட்டை பத்தி கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, ஜிபியூ வேலை டைட்டா போயிட்டு இருக்கு தர, நான் கொஞ்சம் பண்ணி அனுப்புறேன் அப்படிலாம். இப்போ சும்மா கேட்போம்ல தலை, ஏதாச்சும் சைட்ல இருந்து ஏகே அது மாதிரி கத்துற மாதிரிலாம் ஏதாவது சொல்லியா நான் ஏதாச்சும் சவுண்ட் பண்றேன், பேரும் வேணா யாருக்கும் தெரியவும் வேணாம், எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல தலை படத்துல அந்த வாய்ஸ் வந்துச்சு. ஸோ அவரும் பதிலுக்கு ஜாலியாக பேசும்போது பண்ண நம்மள பாட்டே பண்ணேன் அப்படிலாம் சொல்லுது. பட் அந்த டைம்லலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இது வந்து நான் சொல்றது ஒரு 10 days பிஃபோர். அப்போ வந்து அந்த மாதிரி பேசிலாம் வச்சதுக்கப்புறம் நான் வந்து சிலிண்டர் வாங்க போயிட்டு இருந்தேன் காலியாக. அப்போ வந்து ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா என்ன பண்ணுவோம், என்ன பாடுவோம் அப்படின்றது எனக்கு கதையும் தெரியாது, அவங்க என்ன மியூசிக் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ரேண்டமா ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை நான் அப்படியே அவருக்கு சென்ட் பண்ணேன். அதில் நம்ம ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி கேட்டேன். அப்புறம் எனக்கு கால் வரல, அவர் அவங்களுக்கு காமிச்சிருப்பார் போல. அப்புறம் என்ன சொன்னார், இதில் ஓகே நல்லா தான் இருக்கு, நம்ம வச்சு பார்ப்போம், நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்க்குறேன், கோர்ஸ் தானே கேட்க முடியும், கேட்டு பார்க்குறேன்னு சொன்னார். ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம். ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த உடனே ஏஷியர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, தலை எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் வச்சு கொடுத்துட்டேன், நல்லா இருக்குன்னா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐடியாவே இல்லை. ரேண்டமா ட்ரெய்லர் பார்க்கும்போது தலையோட என்ட்ரிக்கே நம்ம வாய்ஸ். ஓகே. நம்ம வாய்ஸ்னா இதுல வந்து லிரிக்ஸ் ஃபுல்லா நான் தான் எழுதினேன். வாய்ஸ் வந்து எக்கோயிஸ்டிக்கா இருக்கணும். எக்கோயிஸ்டிக்னு சொல்றது கோரஸ் மாதிரி இருக்கணும், நிறைய பேரோட சவுண்ட் இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு 10 இருந்து 15 லேயர் ஆஃப் வாய்ஸ் பண்ணேன். வாவ். ஏஷியஸ் ஸ்மித் இருக்கார்ல, ஆமா அந்த ஆளு ஒரு 20 பண்ணியிருக்கான். அந்த மாதிரி 2 பேரோட வாய்ஸையும் நிறைய எடுத்து அதை பேக் பண்ணி கோரஸ் எஃபெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான். ஸோ நான் மட்டும் பாடல இதை, நானும் ஸ்ரீலங்கன் பாய் ஏஷியஸ் ஸ்மித் என் ஃப்ரெண்ட் அவனும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இது. எனக்கு அதுக்கப்புறமா ஏஷியர் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ஜிவி சார் சைட்லேருந்து கால் பண்ணாங்க. ஆதிக் சார் செம்மையா அப்ரிஷியேட் பண்ணாரு. சூப்பரா பண்ணியிருக்கான்டா அந்த பையன், நல்லா எழுதியிருக்கான், சூப்பரா இருக்கு, வெடியா இருக்குன்னு. பாட்டுல வந்து 4 லைன் தான் நீங்க கேட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு 6 லைன் கிட்ட எழுதி கொடுத்துருக்கோம். சூப்பர். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அது தியேட்டர்ல தான் பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ எனக்கே ஆஸ்டக் தான். அது வந்து ஓ அப்படியா தலை படத்துக்கு
நம்ம வாய்ஸ் வருதா அப்படின்றத இன்னுமே ஃபுல்லஸ்டா நம்பல நானுமே. அது ஒரு மாதிரி என்ன ஃபீல்னு தெரியல. ஆனா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப யாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி நான் தான் பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே ஓகே. நான் வந்து தூங்கிட்டேன் ப்ரோ. ஏதோ ஒரு வேலை பார்த்து ஒரு 6 மணிக்கு மாதிரி தூங்கிட்டு இருப்பேன். ஒரு 8:30 9 மாதிரி தான் முழிச்சனே. முழிச்ச உடனே 9 மணி ட்ரெய்லர்ல நான் என் வாய்ஸ் வருதா அதை செக் பண்ணலாம் இல்ல. தலை படத்தோட ட்ரெய்லர் பாக்குறதுக்காக நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அப்போ என் வாய்ஸ் வந்துருச்சு. எனக்கு செம்ம ஸ்டக்கு, செம்ம ஷாக்கு. நான் தான் ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்றேன், யோ நம்ம பண்ணோம்ல அது வந்திருக்கியா அப்படியே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறமா தான் பார்த்தானே. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சம மூமெண்ட். எப்படி இது வந்து பக்கா வந்து மேஜிக் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருந்தது. செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ண அந்த இடத்துல. எனக்கு வந்து அதனால அப்படி. ஸோ நல்லா இருக்கு. ஆமா பட் ட்ரூ, யாரா இருந்தாலுமே அது வந்து ஒரு ஆஸ்ட்ரக் மூமெண்ட் தான். முக்கியமா ஒரு ஃபேன் பாய் எடுக்கிறாரு அப்படின்னும் போதே எந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆதிக் சாரோட மூவில ஒர்க் பண்ணது அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குல்ல. முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒர்க் பண்ணணும்னு தோணிருக்கும். சில டிரெக்டர்ஸ் கூட தான் ஒரு ரேப்பரா ஓகே ஐ வாண்ட் ஒர்க் வித் ஹிம்னு உங்களுக்கு தோணும். அந்த அவர் ஒரு வேக்கியா அப்படி ஒரு இது போடுறவர்ல. ஸோ அது எப்படி இருக்கு அவர் கூட ஒர்க் பண்ண போறது? ஆஸ் எ ரேப்பரா எனக்கு இவரோட தான் எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பாட்டு பண்ணணும், எனக்கு நடிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் இதெல்லாம் பாருங்க வாய்ப்பு கிடைக்க கூட இல்ல. நானாவே இருக்கா உருவாக்கலாம் இல்ல இருக்கான்னு வாய்ப்பு கேட்டிருக்கேன் நானாவே போய். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸுமே கிடையாது. ஆப்வியஸா இந்த படம் இருக்குல்ல இது ரொம்ப பெருசு இல்ல. ஏன்னா தலையை இப்படி பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கதைலாம் வேணாம், பிளாட்லாம் வேணாம், தலை அந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலே செம்ம ஃபீல்ல. அப்படி ஒரு படம் அதை விட்னஸ் பண்ண போறோன்றது செம்ம ஹாப்பி ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதுதான். நம்ம அதுல ஒரு பார்ட்டா இருக்கும், நம்ம வாய்ஸ் வருதுன்றதுலாம் நான் உண்மையா சொல்லணும்னா கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. ஆமா. அண்ட் இப்போ இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, நான் ரெடி தான் சாங் அசல் கோலர் அவர் பாடி அது ஒரு பயங்கர பிரேக் த்ரூவாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது நான் நிறைய பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு 2 இதை. அசல் கோலார் ப்ரோ வந்து நான் ரெடி தானே வந்து அவங்க தனி சாங் பண்ணாங்க. ஒரு சாங்காகவே தளபதி பாடி அசல் ப்ரோ பாடி வெட்டிக்க விட்டாரு. ஸோ அந்த இடம்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ரேப் அது. ஸோ அதான் இதில் வந்து அப்படி இல்லைல்ல. ஆனால் இது வந்து ஒரு பிஜி தலையோட பிஜிஎம்ல ஒரு ரேப் போர்ஷன் ஒரு 8 லைன் எழுதியிருக்கேன். ஆனா அது வெடியா இருக்கும். ஆமா, எழுதுனது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ட்ரூ. இப்போ சாங்கா இல்லன்னு இருந்தாலும் பிஜில வந்து சம ஹாப்பி. தலைனாலே பிஜிஎம் தானே இல்ல. மங்காத்தா பிஜிஎம்ல அந்த ஆரம்பிச்சு தலைனாலே ஒரு பிஜிஎம்ன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதுல நம்ம வாய்ஸ் வருதுன்றது செம சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் உங்களை டேக் பண்ணுவாங்களே இப்போ ஒரு மியூசிக் போடுறப்பவும் ஏன்னா பிஜிஎம் தான் நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம். ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது எல்லாம் அதில் தான் போடுவாங்கன்றப்போ அது ஒரு ஹைப் கொடுக்கும். ட்ரூ. ஜிவி சாரோட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? லைக் இப்போ நீங்க க்ளோஸ் கனெக்ட் இல்லைனாலும் அந்த இது உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணி இருக்கும்ல. சில மியூசிக் டைரக்டர் இருந்து வந்த உடனேவே வந்து எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க துரை அண்ணான்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்க நான் உன்னை ஜிவி சார் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன் ஏதாச்சும் வாய்ப்பு கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போவே மீட் பண்றதா இருந்தது. பேசணும் 2 பேரும். ஆக்சுவலா கால்லே பேசினார் என்கிட்ட. சூப்பர். ஆல் தி பெஸ்ட்லாம் சொன்னாரு, மீட் பண்ணலாம் சீக்கிரமான்னு சொன்னாரு. அப்புறம் அது நடக்கல. ஆனா ஸோ இன்னைக்கு வந்து இப்படி ஒன்று நடந்திருக்க செம்ம ஹாப்பி ப்ரோ. ஜிவி பிரகாஷ் இல்ல. ஸோ அவங்களோட மியூசிக்லாம் நம்ம வாய்ஸ் வர்றதுலாம் எனக்கு நீங்க எது கேட்டாலுமே எனக்கு இதே ரியாக்ஷன் தான். ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் ஆதிக்கனா தலைக்கு பண்ற ஒரு படம், தலை படம். இதுக்கு மேல இதுல ஆஸ்ட்ரக்ஸ் எதுவுமே லைக் வார்த்தையே வரல ப்ரோ. இது வந்து சம மேட்டர். ஆனா பட் அவங்க கூட பேசினாங்களா? அது அந்த கான்வர்சேஷன் இல்ல. எனக்கு வந்து ஏசர் சொன்னாரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லி. என்கிட்ட நான் இப்போ வரைக்கும் பேசல அவங்கள்ட்ட. ஸோ சீக்கிரமா பேசுவேன் அப்படின்னு ஆசைப்படுறேன், நம்புறேன். எஸ். அண்ட் படத்துல வந்து படத்துக்குமே நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு படத்துல? அதை சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா அதிகமா இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து இந்த கதை எதிர்பார்த்து பார்க்குற ஆள் தான். பட் இந்த மாதிரி ஆட்கள் படம்லாம் இருக்குல்ல, தலைவர் படம் வந்தா, தலை படம் வந்தா, தளபதி படம் வந்தாலாம் கதைலாம் வேணாம், அப்படி அவங்க இருந்தா போதும், அப்படி அந்த மாதிரி ஆள்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரி ஆள்னா. ஸோ தலைய இப்படி பார்க்கறதுலாம் வந்து லைஃப் டைம் மொமெண்ட் மாதிரி இருக்கு. எனக்கு பேட்டையில வந்து நான் தலைவரை ரொம்ப ரசிச்சேன், அப்பா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுக்கப்புறம் நான் ஜிபியூல வெடிக்க போறேன் அப்படின்றது கன்ஃபார்ம். FDFS எல்லாம் புக் பண்ணியாச்சு, பசங்களுக்கு எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ போயிட்டு பார்ட்டி பண்ண வேண்டியதான். முக்கியமா இப்ப நீங்க வர போறீங்க அதுல, அதுவும் ரொம்ப மெயின்ல. ஆமா. அது என்னன்னா இந்த படத்தோட ஹைப் ஒன்று இருக்குல்ல,
அது வந்து நான் பாடியிருக்கேன்ற அந்த ஹைப்பே எனக்கு கம்மி பண்ணிடுது. ஆக்சுவலா எனக்கு படத்தோட ஹைப் தான் அதிகமா இருக்கு. Is it? ஆமா. Okay. இப்போ நேர்ல போய் பார்க்கும்போது ப்ரோ அதான் சொல்றேன், இப்போ நீங்க வரைக்கும் தாட்டாவே வந்து நம்ம ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் தலை படத்துல அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் மண்டைகள் ஏறவே இல்லை. ஓகே. இப்போ மேபி ப்ராப்பரா ஒரு சாங் அப்ரோச் வந்து அதுக்காக நம்ம உட்காந்து எழுதி அப்படி ஒன்று நடந்திருந்தா அது இருந்திருக்கும் எனக்கு. இப்போ நான் இந்த கதை சொன்னேன்ல உங்களுக்கு எப்படி நடந்தது, அதனால எனக்கு இப்படி இருக்கு போல. ஸோ அதை நான் நம்பி அதுக்கப்புறம் நான் அதுக்கு சந்தோஷப்பட்டு என்ஜாய் எல்லாம் பண்ணோம். அது இருக்கு. ஆனா நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், நீங்க ஒண்ணுமே தெரியாம பிளண்டரா அந்த ட்ரெய்லர் எடுத்து பாக்குறப்போ டக்குனு அந்த வாய்ஸ் வந்தானே உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ யாருக்கு கால் பண்றது, ஏதாவது பண்ணுமே, ஏதாவது சந்தோஷப்படுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் எங்க அப்பா கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி பாடின்னு சொல்லி. எங்க அப்பா ஹாப்பி. அதான் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் அந்த ஆளுக்கு தான் ஏஷருக்கு தான் அடிச்சேன், நம்ம பாடினது வந்துருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் ஏஷர் பார்த்தாரு. அப்புறம் அப்பாவுக்கு அடிச்சு சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கால் பண்ணி சொல்லி ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ சினிமால ஹவ் இஸ் லைஃப் ஆஃப்டர் சினிமான்னு கேட்பாங்கல்ல. இப்போ சினிமா வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் பிக் பாஸ் எல்லாமே எப்படி இருக்கு உங்க சினிமா இருக்கிற ஜோனி? சூப்பரா இருக்கு, நல்ல வேலைகள் போயிட்டு இருக்கு. நான் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்கு, அது இங்கே சொல்லிடலான்னு இருக்கேன். நான் வந்து அடுத்த சாங் வந்து கானா பாலா அண்ணாவோட பண்றேன். யா, ஸோ நான் வந்து கானா பாலாவோட செம பெரிய ஃபேன். லைக் ஆடி போன ஆவணியிலிருந்து காசு பணம் துட்டு மணி அந்த டைம் ஃபேன் தான். அண்ணா வந்து பாட்டு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பிக் பாஸ் வச்சா ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், நீங்க இப்பெல்லாம் பாட்டு பண்றது இல்லை. அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. எனக்காக ஒரு பாட்டு நான் அந்த மாதிரி கேட்டு அவர்கிட்ட ஒரு பாட்டு பண்ணிட்டேன் வாங்கி. அந்த பாட்டு வந்து இந்த மந்த் எண்ட்ல ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ பட் டைம் வந்து என்னன்னா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமே நான் பண்ணிருக்கலாம், பட் டைம் எடுத்துருச்சு. நிறைய காரணங்கள். இப்போ பிக் பாஸ் போயிட்டேன்ற காரணத்தினால மட்டும் நான் பாட்டு நல்லா பண்ணிடுவேன் இல்லைல்ல. இப்போ என்னை நம்பி காசு போடுறவங்க இல்லை ஒரு லேபிள் வச்சிருக்கவங்களோ அவங்க நம்பணும்ல. அவங்க சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க, இவன் மேல இதை பண்ணா இவன் இது புல் ஆஃப் பண்றவானா, அந்த நம்பிக்கைலாம் அவங்களுக்கு இருக்குமான்றது தெரியல. அதனால மேபி நடக்கல போல இவ்வளோ நாள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ஒன்று பண்ணி காட்டுவோம், நம்ம இந்த மாதிரி பண்ணுவோன்றத நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சோன்ல தான் இப்போ இருக்கேன். ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் என்ன நடந்திருக்கு உண்மையாவே அப்படின்னா, எங்கேயாச்சும் போனால் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, வந்து பேசுவாங்க, அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணோமே. முதல்ல பிக் பாஸ் போறோன்ற தெரிஞ்ச உடனே இந்த இதுதான் இருந்தது. போற இடத்துலாம் தெரியும், நம்மள தெரிஞ்சு பேசுவாங்க வந்துன்னு சொல்லி அந்த ஃபீல் இப்போ நடக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. அண்ட் ஏகே படம் இப்போ பண்ணி முடிச்சிருக்கீங்க. அப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன் தளபதியோட. அது என்ன கதை? அது ஒரு வருஷம் ஆகுது. பட் ஸ்டில் அது இப்போ அதை பாக்குறப்போ எல்லாருமே இதை ஒரு கம்பேர் பண்ணி கேட்பாங்கல்ல. மேஜிக் தான். நான் அதுக்கு பிளான் பண்ணவே இல்லை. நான் ஏதோ ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அங்க வந்து யுகேந்திரன் சார் கால் பண்ணியிருந்தாரு, மீட் பண்ணலாமாடா அப்படின்னு. சாய் பிரசாத் ஸ்டுடியோ வந்துருன்னு சொன்னாரு. நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தா லைக் கோட் ஷூட்டிங்ல இருக்காரு. சார் லஞ்ச் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். லைக் அவரோட பேசிட்டு இருந்தேன், சில் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வரியாடா உள்ள அப்படின்னு தளபதி பாக்குறேன். ஸோ தளபதி இருக்காருன்றதே அப்பதான் தெரியும். வேற ஏதோ நினைச்சேன். அது அங்க ஒரு ஸ்டக்கு. என்ன சொல்றீங்க, அப்போ கன்ஃபார்மா போறோமா பாக்குறோமா இப்போ அப்படின்னு ஆயிடுச்சு. போன்லாம் வேற யார்ட்டையும் கொடுத்துட்டு உள்ள போய் நின்ட்டோம். மட்ட சாங் தளபதியும் டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, கரெக்ட் எக்ஸாக்டா அதுக்குதான் நேர்ல விட்னஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, நேர்லனா நான் ஒரு 20 மீட்டர்ஸ்ல பார்த்தேன். ஏன்னா யுகேந்திரன் சாரோட அப்படியே உள்ள போய் அப்படியே கமுக்கமா போய் இப்படி ஓரமா அப்படி நின்னுட்டேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் லைஃப் டைம் மொமெண்ட் ப்ரோ. தளபதி டான்ஸ் ஆடுறத அவ்வளோ கிட்ட பாக்குறதுலாம் அவ்வளோதான், ஃபுல்லா மேஜிக் தான். கரெக்ட். எல்லாமே ரொம்ப லக்கியா இருக்கு. டச் வுட். அது ஒரு நல்ல விஷயம். நம்ம எங்கேயோ எதுக்காகவோ வேலை பார்க்குறோம், அந்த வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேற எங்கேயோ எதையோ கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அண்ட் இப்போ பிக் பாஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறைய இந்த நெகட்டிவ் அதெல்லாம் கேட்பாங்க. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த நிறைய நல்ல நண்பர்கள், இப்போ நீங்கள் யுகேந்திரன் சார் சொன்னீங்க, கானா பாலா சொன்னீங்க, அதெல்லாமே ப்ரொஃபஷனலாகவும் யூ ஃபீல் ஒரு நல்ல கனெக்ட் இருக்குல்ல? சமமாட்டில் இப்போ பிக் பாஸ்னால தானே இது. பிக் பாஸ் இல்லைன்னா கானா பாலா நான் போய் என்னால் அப்ரோச் பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பிக் பாஸ் எல்லாம் யுகேந்திரன் சார் தெரிஞ்சிருப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அது மூலியமா நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அது மூலியமா ஆக்சுவலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. நெகட்டிவிட்டின்றது வந்து அதை எடுத்துக்கிறவங்க கிட்ட தான் இருக்கு. அதை நான் அப்படி பார்க்கல. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் சில் தான். எனக்கு இங்கே நான் எனக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன விஷயம் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அப்படி நான் எடுத்துக்கிட்டதுல பிக் பாஸ்ல நிறைய விஷயம் எடுத்துட்டோம். ஓகே, பட் யூ நெவர் ரெக்ரெட். ஏன்னா நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணுவாங்க ஆஃப்டர் பிபி. அதை நீங்க ரெக்ரெட் பண்ணதே இல்லைல்ல? வாழ்க்கையில் எதுவுமே ரெக்ரெட்டே பண்ணக்கூடாதுன்ற என்னமோ ஒன்று எதையோ ஒன்றத்தை கொடுத்துரும். ஓகே,
ட்ரூ. கரெக்ட் தானே? Yes, ஏதோ ஒண்ணு கொடுக்கும், அது ஏதோ ஒண்ணா மாறும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அப்படி நான் ரெக்ரெட்லாம் பண்ணவே இல்லை. எங்கேயோ இருந்தேன் யாரோங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதுல்ல இவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எப்படி ரெக்ரெட் பண்ண முடியும்? கண்டிப்பா. அண்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்றீங்க நீங்க? சோலோவா, இண்டி ஏதாவது? இண்டி தான். கானா பாலானோட ஒரு பாட்டு இறங்குது. அதுக்கப்புறம் ஆதித்யா ஆர்கே ப்ரோவோட ஒரு சாங் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் செம்ம மெலோடி ஃபீல் சாங். அது செம்ம ஃபீல். ஆமாம், சூப்பராக இருக்கும் சாங். ஏன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட். கானா பாலா லைக் செம்ம பேங்கான ஒரு சாங், செம்ம ஃபோக். அது ஐக்கிபிரியோட அக்காவோட ஒரு சாங் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து விக்கல்னு ஒரு சாங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கானா பாலாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் ஏஷரும் இந்த படத்தில் பாடணும்ல, நானும் ஏஷர் சேர்ந்து அந்த பாட்டு பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பாட்டு பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகிறது. ஆமாம், அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு நம்மளே ஒன்று பண்ணாதான் ஆச்சு அப்படின்ற ஃபீல் இப்போ தான் வந்திருக்கு. போவோம் ஒன்றுனா கற்றுக்கிட்டாடே ஒன்றுனா பொறுமையாக பண்ணி. கண்டிப்பா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மூவி மேபி ஏகே சார் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு சக்சஸ் மீட்டோ கிடைச்சா வேணான்னு சொல்லுவேனா? கிடைக்கலனாலும் கண்டிப்பா கேட்பேன், வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸா ப்ரோ, அவங்களாம் நேரில் பார்க்கணுன்றது எவ்வளோ பேரோட கனவு, எவ்வளோ வருஷமா என்னோட கனவு. எஸ் எஸ் கண்டிப்பா. ஏகே சாரோட படத்துல நம்ம ஒன்று பாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஸோ அப்போ அது லிரிக்ஸ் எழுதுறப்போ ஒரு மூட் செட் பண்ணி எழுதிருப்பீங்கல்ல, எப்படி எழுதலாம், என்ன பண்ணலாம்? ஏன்னா அது நீங்க முயற்சி தான், அதை அனுப்புறது அது செலக்ட் ஆகணும்னு நினைச்சு தான் நீங்க அனுப்புறீங்க. ஸோ அதை எப்படி எழுதுனீங்க? அந்த லிரிக்ஸ் வந்து இப்போ ஜிபிஓ பத்தி அந்த டைம்ல ஒரு ஐடியா இருந்தது. அஜித் சார் வந்து கொஞ்சம் வில்லன் சைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் மைண்ட்ல இருந்தது. அதை வச்சு தான் எழுதினேன். இப்போ லைன்ஸா சொல்லணும்னா, நான் வேற எழுதியிருந்தேன், அது வேறையா மாறிச்சு. அது என்னன்றது நீங்களே முடிஞ்சா கேஸ் பண்ணிக்கோங்க. ரணகாலத்துல நான் வந்து தலை களத்துல குடுக்கிற குடுப்பணி குட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி எழுதியிருந்தேன். லைன்ஸா என்னன்னா, தலை களத்துல குடுக்கிற குடுப்பணி குட்டுன்னு நினைக்கிற, இன்னொரு முகம் வரும் பேட். பல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்குன நொடியில செதறது மொத்த வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து தலை களத்துல இருந்தா எழுதியிருந்தேன். ஆனா அவங்க அந்த சைட்ல இருந்து தலைன்ற வார்த்தை வேணான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரணகாலத்துல அப்படின்னு மாத்தியாச்சு. அதை ஒண்ணுமே இல்லை, எதை யோசிச்சு எழுதுனேன் அப்படின்னா, தலையை வில்லன் சைட்ல பாத்துருப்போம்ல, மங்கா தலை, அப்புறம் அப்பெல்லாம் அதெல்லாம் மைண்ட்ல வச்சாவே வந்தாச்சு வார்த்தைகள். ஓகே, அந்த மாதிரி எழுதுனீங்க. அண்ட் எங்களுக்காக அதை பாடி காட்டுங்க. அப்போ ரணகாலத்துல குடுக்குற குட்டு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற, இன்னொரு முகம் வரும் பேட். பல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்குன நொடியில செதறது மொத்த வேர்ல்ட். நீங்களே எரப்ட் ஆயிடுவீங்க போல இருக்கே அந்த தியேட்டர்ல பாக்குறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கெல்லாம் வந்து நான் ஒரு 10 லேயர் எடுத்தேன் ப்ரோ, கத்திட்டு இருந்தேன். இதே வந்து ரணகாலத்துல குடுக்குற குட்டு பண்ணி அந்த மாதிரிலாம். ஸோ வேற மாடுலேஷன்ஸ் எல்லாம். ஓகே, அப்ப எல்லாரும் ஏகேன்னு கத்த போறீங்க தியேட்டர்ல, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. எஸ், சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.